நான் 50 வருஷமா 80 வருஷமா இந்த இடத்துல கடையை நடத்திட்டு இருக்கேன். என்னுடைய கடையை நடத்த முடியாத அளவுக்கு இடைஞ்சல் பண்றாங்க. நான் வித்துட்டு நான் போயிடுறேன். யாருக்கு விற்பேன்? பிரிட்டிஷ் காலனியை சார்ந்தவர்களுக்கு நான் விற்பேன் அப்படிங்கிற மாதிரி. நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெட்டி கூழ் போட்டு அந்த காலமெல்லாம் அடிச்சுட்டு, பணம் இல்ல, மத்திய அரசு பணம் கொடுக்கல, 2000 ரூபாய் கல்விக்கு கொடுக்கல, அதனால 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற எங்ககிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதையை திசை திருப்புற வேலையை பண்ணுவாங்க. இப்ப தேர்தல் வருதா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டா ஒப்பந்த கையெழுத்து ஒரு 16% இருக்கு இல்லையா, அதை அமுத்திட்டு போயிடுவாங்க. அடுத்து வர்ற அரசு அந்த வேலையை எடுத்து செய்யும். இவங்களுடைய நோக்கம் இவ்வளவுதான். இந்த கோயம்புத்தூர் மதுரையை பொறுத்தவரைக்கும் இஸ்லாம் சகோதரர்கள் அதிகமா இருந்த இடத்துல நிதிஷ்க்கு தான் சீட்டு உயர்ந்ததை உடைய பிஜேபிக்கு இல்ல. பிஜேபி 5 இஸ்லாம் சகோதரர்களை கேண்டிடேட்டா நிறுத்தி இருந்தது. பிஜேபிக்கு போன முறை 15, இந்த முறையும் அதே இடத்துல 15 தான். மக்கள் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் துக்ளக் வாசகன் ரவி டிடிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நேற்றுக்கு பிரதமர் வரவேற்கப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. வேளாண் துறையில நடந்திருக்கிற நல்ல விஷயங்கள், திருப்பூர் நாகராஜ்ல இருந்து நிறைய பேர் அதுக்கு எடுத்திருக்கிறதும், அண்ணாமலையை பற்றி பலர் பலவிதமாக தேவையில்லாமல் விமர்சனங்களை பண்ணி கொண்டிருந்தது நேற்றுக்கு ஒரே ஒரு அயன் மேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே முடிஞ்சு போச்சுங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே சார். சார், நேற்று பிரதமர் அவர்கள் வந்திருந்தாங்க. மறுபடியும் கோ பேக் மோடிங்கிற ஹேஷ்டாக்ஸ் ட்ரெண்ட் ஆனதை பார்த்தோம். கோவை மதுரையில மெட்ரோ கொண்டு வரல, தமிழக மக்களை வஞ்சிக்கிறார் மோடி அவர்கள் அப்படின்னு சொல்ற பல விமர்சனங்கள் இருக்கே சார். இப்போ இந்தியா பூரா மெட்ரோக்கள் வரணும். தமிழ்நாட்டுல வியாபிச்சிருக்கு. சென்னை மற்ற இடங்களை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் மற்ற இடங்கள்ல எல்லாம் இன்னும் தலைநகரிலேயே வராம இருக்கு. இப்ப மாநிலம் நாங்க பாத்துக்கிறோம் கடனை, எங்களை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்களே கடனை கட்டிக்கிறோம்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குன்னா, ஒரு ப்ராஜெக்ட் அறிவிச்சுட்டு அந்த ஏரியால இருக்கக்கூடிய அத்தனை கடைகளுக்கும் வேலை முடங்கிடும். இவங்க அந்த காலம்ஸ் போட ஆரம்பிச்சாங்கன்னா, நிறைய தட்டி வச்சு போட ஆரம்பிச்சாங்கன்னா, அந்த ஏரியாவில் 50 வருஷமா 80 வருஷமா 100 வருஷமா கடன் நடத்தி கொண்டு வருகின்ற, வணிகம் செய்து கொண்டிருக்கின்ற, அலுவலகம் நடத்துகின்றவர்களுக்கு இடைஞ்சல் வந்துடும். இவங்க அந்த இடைஞ்சலை கொடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ல காலம் ரைஸ் பண்ண மாதிரி பண்ணி விட்டுட்டு ப்ராஜெக்ட் கை தூக்கிடுறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா புழுதிவாக்கம், மாதம்பாக்கம் இந்த மாதிரி ஏரியால எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் ரெடி பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு. அதே இந்த பக்கம் லக்ஸ் ரோடு இந்த மாதிரி இடத்துல மெட்ரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாச்சு. 2021 இருந்து இந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் காலி பண்ணி விட்டுறாங்க. இப்ப அந்த இடத்துல எல்லாம் பிரிட்டிஷ் காலனியா மாத்துறது தான் அவங்களுடைய நோக்கம். அதாவது நான் 50 வருஷமா 80 வருஷமா இந்த இடத்துல கடையை நடத்திக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கடையை நடத்த முடியாத அளவுக்கு இடைஞ்சல் பண்றாங்க. நான் வித்துட்டு நான் போயிடுறேன். யாருக்கு விற்பேன்? பிரிட்டிஷ் காலனியை சார்ந்தவர்களுக்கு நான் விற்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடை தான் பண்றாங்க. நாளைக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வெட்டி கூழ் போட்டு அந்த காலமெல்லாம் அடிச்சுட்டு, பணம் இல்ல, மத்திய அரசு பணம் கொடுக்கல, 2000 ரூபாய் கல்விக்கு கொடுக்கல, அதனால 4 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற எங்ககிட்ட பணம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கதையை திசை திருப்புற வேலையை பண்ணுவாங்க. இப்ப தேர்தல் வருதா, தேர்தலுக்கு முன்னாடி இந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டா ஒப்பந்த கையெழுத்து ஒரு 16% இருக்கு இல்லையா, அதை அமுத்திட்டு போயிடுவாங்க. அடுத்து வர்ற அரசு அந்த வேலையை எடுத்து செய்யும். இவங்களுடைய நோக்கம் இவ்வளவுதான். இந்த கோயம்புத்தூர் மதுரையை பொறுத்த வரைக்கும், மதுரையில இவங்க கொடுத்த ரிப்போர்ட் தவறா இருக்குங்கிறதெல்லாம் நேற்றுக்கு நிறைய பேர் இன்டர்வியூ கொடுத்ததுலயும் பார்த்திருப்பீங்க. ஆனா பஸ்ஸே வேகமா போகுங்க, அதுக்கு எதுக்குங்க மெட்ரோ ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை எடுத்து பேசுறாங்க. ஒரே ஒரு வரியை மட்டும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது என்ன வரி அப்படின்னு கேட்டா, 20 லட்சத்துக்கு குறைவா இருக்கு, அதனால நாங்க கொடுக்கல அப்படிங்கிற வரியை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு அல்ல. உங்க டிபிஆர்ல இருக்கக்கூடிய பிரச்சனையை போய் பாருங்கன்னு சொல்லிதான் திருப்பி அனுப்பியிருக்காங்க. சோ இவங்க இந்த 20 லட்சத்தை வச்சுக்கிட்டு, நீங்க கணக்கு 2011 தான் எடுத்தீங்க, கொரோனா காலத்துல நீங்க கணக்கு எடுத்திருந்தீங்கன்னா நிறைய தமிழர்கள் செத்து போயிருப்பாங்க, இந்திய ஜனத்தொகை குறைஞ்சிருக்கும், இது உலகத்திலேயே இருக்கக்கூடிய 2 மதத்துக்கு ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும், இந்திய
ஜனத்தொகை குறைஞ்சதுன்னா அந்த 2 மதத்துக்கு நல்லது இல்லையா? கிட்டத்தட்ட 105 நாட்டுல மைனாரிட்டியாக இருந்தவங்க மெஜாரிட்டியை மைனாரிட்டி ஆக்கி அந்த 2 மதம் மேல வந்திருக்கு. இதை சீனாலையும் இந்தியாலையும் அவங்களால பண்ண முடியல. ஸோ கோவிட் காலத்துல நீங்க சென்சஸ் எடுத்திருக்கணும். ஒரு அதிகாரியும் ஒரு வீட்லயும் போய் கை வச்சுட்டு வந்திருந்தாருன்னா அந்த வீட்டுல 2 பேர் காலியா இருப்பாங்க, பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும், அது அந்த 2 மதத்துக்கு நல்லா இருந்திருக்கும். உங்களை யார் சென்சஸ் எடுக்க சொல்லலன்னு கேட்கறாங்க. கோவிட் காலத்துல சென்சஸ் எப்படி எடுக்கிறது? அப்ப அந்த சென்சஸ் எடுக்கலைங்கிறதுனால மக்கள் உயரலன்னு அர்த்தமா, இல்ல வேற எந்த ஸ்டடியும் நடக்கலன்னு அர்த்தமா? 2011 இருந்து அந்த ஜனத்தொகையில இருக்க குரோத் வந்து தெரியாதா? 10 வருடத்துல 80 வருட கோயம்புத்தூர்ல 15 லட்சம் பாப்புலேஷன், 10 வருடத்துல அது வந்து 3ல் 1 பங்கு அதிகமா இருக்குமா? சாதாரண மனிதர்கள் யோசிக்கக்கூடிய விஷயம் இல்லையா? ஆனால் இவங்க சொல்றத வந்து பண்ணிட்டு உடனே மத்திய அரசு மேல ஒரு குறையை ஏற்படுத்துது. பாத்தீங்களா, கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொடுக்கவில்லை, நீங்க கொடுங்க. உங்ககிட்ட தான் பயங்கரமா கடன் வாங்கக்கூடிய வசதி இருக்கு. 8 லட்சம் கோடி அவங்களுடைய கடன், 11 லட்சம் கோடி இல்லையா அவங்களுடைய கடன். அதை வாங்கிட்டு நீங்க கொடுங்க. நாளைக்கு எல்லாரும் அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் ஒழிச்சு விட்டுட்டு வாங்க வேண்டிய கமிஷனை ஒழுங்கா வாங்கிட்டு நீங்க கிளம்பி போயிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை யார் எடுத்து பண்றது? இதத்தான் மத்திய அரசு வந்து கேட்டிருக்கிறதாக நான் நினைக்கிறேன். சார், அது ஒரு பக்கம். இன்னைக்கு காலையில நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு ட்வீட் போஸ்ட் போட்டிருக்காங்க. கோவைக்கு பிரதமர் மோடி வந்து சென்ற ஈரம் காயும் முன் நெல் ஈரப்பதம் குறைப்பு கோரிக்கையை நிராகரித்துள்ளது மத்திய அரசு. 22% எப்படிங்க கொடுக்கிறது? ஈரப்பதத்துக்கு எத்தனை சதவிகிதம் கொடுக்க முடியுமோ அத்தனை சதவீதம் தான் கொடுப்பாங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்க? இது உண்மையாவே தமிழக அரசு வந்து மத்திய அரசு வஞ்சிக்கிறதா மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களா சார்? இது எடுத்துக்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கொள்முதல் விஷயத்துல தமிழக அரசு காட்டிய அலட்சியம் வந்து அந்த விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். அந்த கிடங்குகள் இல்லைங்கிறது நல்லா தெரியும், வைக்கக்கூடிய இடத்துல வைக்கலன்னு தெரியும். கண்ணுக்கு முன்னாடி அந்த நெல்லெல்லாம் விளைஞ்சு நின்றதை பார்த்த வேதனை அவங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க சொல்ற பொய்யை எப்படி கோயம்புத்தூர்னு விட்டுருங்க, எந்த விவசாயியும் எப்படி ஒத்துப்பான்? அவனுக்கு தெரியும் இல்லையா, கிடங்குல வந்து இவங்க கொண்டு போகல, பாதுகாப்பா வைக்கலன்னு தெரியும். சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நேற்றுக்கு வந்துட்டு 22% ஈரப்பதம் கொடுன்னு சொன்னா எத்தனை சதவீதம் லாபம் தெரியுமா? ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ 18% சேதாரத்தோட நீங்க நகை வாங்குறதுக்கும் 21% சேதாரத்தோட நீங்க நகை வாங்குறதுக்குமான வித்தியாசம் அது. 3% நீங்க பார்க்க மாட்டீங்க, அது எத்தனை ஆயிரம்ன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப 22% ஈரப்பதத்துல எப்படி வந்து அதை வாங்குவாங்க? கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமா? அரசாங்க பணம்ங்கிறது இவங்க வீட்டு பணமா? தூக்கி கொண்டு போய் கரூர்ல இருக்கிற 41 குடும்பங்களுக்கு 10 லட்சத்தை தூக்கி என் வரி பணத்தையும் உங்க வரி பணத்தையும் தூக்கி கொடுத்த மாதிரியான விஷயமா? கடத்தை எங்க எடுத்து பிள்ளையாருக்கு உடைக்க மாட்டாங்களோ? ஜீசஸ்க்கு உடைக்க சொல்றாங்களா? சார், தொடர்ந்து பீகாரோட எலெக்ஷன் முடிவு ரொம்ப பெரிய காட்டமா போயிட்டு இருக்கு. 203 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க. துரை வைகோ அவர்கள் நேற்று பேசும்போது ஜனநாயகம் தோத்துருச்சு, அயோக்கியர்களின் கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்கு பீகார்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. ஆமா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லையா? அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் முட்டாள்கள். இவர் வைகோ வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு 16 பேர் செத்து போனாங்க. எதுக்குன்னு தெரியுமா? இவருடைய தியாகத்தை பார்த்து செத்து போனாங்க. இவர் கட்சி எதுக்கு ஆரம்பிச்சாரு? ஸ்டாலின்ங்கிற வாரிசு அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் ஆரம்பிச்சாரு. 16 பேர் செத்து போனாங்க. அந்த சாம்பல் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஒரு படத்துல ராஜ்கிரண் மூஞ்சில அடிச்சுப்பான அந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டாரு வைகோ. இப்ப அதெல்லாம் மறந்து போய் இப்ப அவன் பையன் வந்துட்டான். அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, ஜனநாயகம் செத்து போச்சு. அப்ப பீகார்ல எங்கேயாவது போராட்டம் நடக்குமா? நடக்காது. பிரசாந்த் கிஷோர் என்ன முட்டாளா? அவர் முட்டாளா இருந்தா நீங்க எதுக்கு 360 கோடி கொடுத்து அவரை கூப்பிட்டு வர்றீங்க? அவர் சொல்ல மாட்டாரா ஓட்டுல வந்து தப்பு நடந்ததுன்னு? அவர் சொல்ல மாட்டாரா? அங்க இருக்கக்கூடிய பீகார் காங்கிரஸ் தலைவர் சொல்றாரா? அவர் மேலதான் காங்கிரஸ் குற்றச்சாட்டுது, உங்களாலதான் நாங்க தோத்துட்டோம்னு சொல்லுது. அவர் சொன்னாரா எஸ்ஐஆரால தாங்க நாங்க தோத்துட்டோம்னு சொன்னாரா? என்ன இந்த அஜித் படத்துல கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஓடுங்கிற மாதிரி எஸ்ஐஆர் மேல பழிய போட்டுட்டு இவங்க கதை பேசிட்டு இருக்காங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் சொல்லியிருந்தாங்களே சார், 65 லட்சம் ஓட்டு வந்து இதாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க அது கோர்ட்லயே சொன்னது தானங்க. 65 லட்சம் ஓட்டு இறந்தவர்களாலும் புலம்பெயர்ந்தவர்களாலும் ஒரே ஆளுக்கு 4 இடத்துல வாக்கு இருந்ததுனாலும் நீக்கப்பட்டதுங்கிறது சொல்லப்பட்டது. அந்த 65 லட்சம் பேர் வந்து போராடினாங்களா? எனக்கு வாக்கு இல்லைன்னு எங்கேயாவது பிரச்சனை வந்ததா? ஒரு பூத்துலயாவது
ஒரு பூத்துலயாவது ஒடிசால, அதைத்தானே முதல்ல இது பிரதம மந்திரி கேட்கிறாரு. ஒரு பூத்துலயாவது இங்க தப்பு நடந்தது, வாக்களிக்க வந்தவங்களுக்கு வாக்கு கொடுக்கல, அவங்க எல்லாம் தெருவுல நின்றாங்க அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல புகார் வந்ததா? பட் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் இதை எதிர்க்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? ஒண்ணும் பண்ண முடியல. அந்த பொண்ணு நான் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு கிடைக்கல. அது இன்னொருத்தனோட கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த பொண்ணு பத்தி இஷ்டத்துக்கு ஏதாவது கதை விட வேண்டியதானே? அந்த பையனை பத்தி இஷ்டத்துக்கு பேச வேண்டியதானே? புலம்புறவனுக்கு நியதி ஏதாவது இருக்கா? இலக்கணம் இருக்கா? எதுகை முனை எல்லாம் தேவையா? புலம்புறவன் புலம்பிட்டு தான் இருப்பான். முட்டை. அதாவது அந்த அஜித் படத்துல வந்த அந்த கண்ணாடியை திருப்பினதுனால ஆட்டோ ஓடுதுங்கிறது கூட ஏதோ ஒரு மந்த நிலையில ஏதாவது இந்த டிஆர் பாலுவோடைய சரக்கு ஏதாவது அடிச்சேன்னா நல்ல தலைக்கு ஏறிடுச்சுன்னா ஒரு மனுஷன் சொல்லுவான், ஒத்துப்பான், ஏய் இருக்குமாப்பா கண்ணாடியை திருப்பினா ஓடுமாப்பான்மா. அதுக்கு கூட சம்பந்தம் இல்லாத இந்த எஸ்ஐஆர் விஷயத்தை கொண்டு வந்தா என்ன? அவங்க வாக்கை யார் போட்டாங்க? அவங்க வாக்கு போட்டதுனால பீகார்ல போன தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்கு சதவிகிதம் பிஜேபிக்கு அதிகரிச்சுதா? இல்லையே. பஸ்வான் உள்ள வந்தாரு, சிராக் பஸ்வான், கிட்டத்தட்ட 6% சேர்ந்தது. நிதிஷோடைய திட்டங்களால பெண்களுடைய வாக்கு 6% அதிகமா வந்தது. இவ்வளவுதான் வித்தியாசம். எதுவுமே மாறலையே. தொகுதி வாரியா என்னால எடுத்து சொல்ல முடியும். 3 தேர்தல்களா யாரு ஜெயிச்சாங்க, என்ன சதவிகிதம், இந்த வாட்டி என்ன சதவிகிதம் என்னால எடுத்து சொல்ல முடியும். இஸ்லாம் சகோதரர்கள் அதிகமா இருந்த இடத்துல நிதிஷுக்கு தான் சீட்டு உயர்ந்ததை உடைய முஸ்லிம் இது பிஜேபிக்கு இல்ல. பிஜேபி 5 இஸ்லாம் சகோதரர்களை கேண்டிடேட்டா நிறுத்தி இருந்தது. பிஜேபிக்கு போன முறை 15, இந்த முறையும் அதே இடத்துல 15 தான். ஜேடியுக்கு தான் அதிகமா வந்தது. சோ இவங்க நிரூபிக்கிறதா இருந்ததுன்னா இவங்களுக்கு ஒன்றும் கஷ்டமே பட வேண்டாம். புத்திசாலிகள் ரொம்ப சிம்பிளான சொல்யூஷன் கொடுப்பாங்க. இவங்க 6 தொலைக்காட்சியில உட்கார்ந்து டெய்லி வளரிட்டு இருக்கிற மாதிரி வளர வேண்டிய அவசியமே இல்லை. இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 100 பூத்தை தேர்ந்தெடுத்து, நம்ம ராகுல் காந்தி இப்போ சும்மாதான் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட ஒரு 100 பூத்துகளை கொடுத்து விட்டுட்டு, அந்த 100 பூத்துல எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு பூத்துல 1000, 1500 பேர் அதிகபட்சம் இருப்பாங்களா? அவங்களுக்கு வாக்கு இருக்கா இல்லையா பார்க்க சொல்லுங்க, வேலை முடிஞ்சிருச்சு. அவங்க ஓட்டு போட்டாங்களா இல்லையா பார்க்க சொல்லுங்க. யாருக்கு போட்டாங்கிறது முக்கியம் இல்லைல்ல, சொல்லக்கூடாதுல்ல சட்டப்பூர்வமா. பட் ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு பாருங்க, தெரிஞ்சு போச்சு. இந்த எஸ்ஐஆர் பேப்பர் வந்தது இப்ப வந்திருக்கே தமிழ்நாட்டுல, உங்களுக்கு எல்லாம் வந்திருக்கு. அதுல பின்னாடி தெளிவா எழுதியிருக்கான் இல்லையா, உறவினர்னா யாரு, யாரை எழுதணும், அதெல்லாம் தெளிவா எழுதியிருக்கான்ல. இத படிக்காம பின்னாடியே பேப்பரை திருப்பாம ஸ்டாலின் இடியாப்ப சிக்கல் அப்படின்னாருல்ல. இவங்க மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க பதவிகள்ல இருக்கிற வரைக்கும் என்ன, நாம கொஞ்சம் மே மாசம் வரைக்கும் பொறுத்துக்கணும், வேற வழி இல்லை.